ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகளே, உலகம் முழுவதிலும் விகாரங்களின் வெப்பத்தை தணித்து அனைவரையும் குளிர்ச்சிப்படுத்துவதற்காக பாபா வந்திருக்கிறார். ஞான மழை குளிர்ச்சியாக்கி விடுகிறது. கேள்வி: எந்த வெப்பம் உலகம் முழுவதையும் எரித்து கொண்டிருக்கிறது? பதில்: காம விகாரத்தின் வெப்பம் முழு உலகத்தையும் எரித்து கொண்டிருக்கிறது. அனைவரும் காம அக்னியில் எரிந்து கருப்பாகிவிட்டனர். பாபா ஞான மழையினால் அவர்களை குளிர்ச்சியாக்குகின்றார். மழை பொழிவதால் பூமி குளிர்வது போல இந்த ஞான மழையினால் 21 பிறவிக்கு குளிர்ச்சி அடைந்து விடுவீர்கள். ஒரே ஒரு முறை வந்து இவ்வளவு குளிர்ச்சியாக்குகிறார், இவ்வளவு அனைத்தையும் கொடுக்கிறார். பிறகு சத்தியத்தில் எந்த பொருளும் வேண்டுமென்ற ஆசை இருக்காது. குளிர்ச்சியின் தாக்கம் 21 பிறவிகளுக்கு இருக்கிறது. எந்த துக்கமும் கிடையாது. சூரியன் கூட சதோபிரதானமாக மாறிவிடுகிறது. ஒருபோதும் வெப்பத்தை காண்பிக்காது. எப்போதும் வசந்தமே வசந்தமாக இருக்கிறது. யார் 84 பிறவிகள் எடுக்கிறார்களோ அவர்களே இந்த ஞானத்தை கேட்கிறார்கள். யார் சத்தியுகம் திரேதாவில் வருகிறார்களோ வரிசைக்கிரமமாக முயற்சிக்கேற்ப பிராமணர்கள், பிறகு அதே தேவதா வர்ணத்தில் வருவீர்கள் என பாபா புரிய வைக்கிறார். ஆத்ம உணர்வு உடையவர்கள் ஆனால்தான் அப்பாவை நினைக்க முடியும். இந்த படிப்பை விட உயர்ந்தது வேறு எதுவும் இல்லை. இதனை படித்துதான் லக்ஷ்மி நாராயணன் மகாராஜா மகாராணி ஆகியிருக்கிறார்கள். பாபா புரிய வைக்கிறார், கல்ப விருட்சத்தின் ஆயுள் 5000 வருடங்களாகும். மனிதர்கள், நடிகர்கள் இங்கே நடிப்பதற்காக வருகிறார்கள். இது மேடையாகும். இந்த நாடகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. வெளிச்சம் தருவதற்காக சூரியன் சந்திரன் விளக்காக இருக்கிறது. இது ஒன்றும் தேவதை கிடையாது. பாபா மனித சிருஷ்டியின் விதை ரூபமாவார். ஒவ்வொரு தர்மத்தினரின், அதாவது மதத்தினரின் தோற்றமும் தனிப்பட்டதாக இருக்கிறது. ஒருவரின் முகம் மற்றவரை போன்று இருக்காது. இவ்வாறு நாடகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. என்னை நினைவு செய்வதுதான் யோக அக்னி. இதனால்தான் பாவம் எரிந்து போகும். நீங்கள் தூய்மையாகி விடுவீர்கள் என பாபா சொல்கிறார். நல்லது. ஓம் சாந்தி. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.